குறைவா சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம் இல்லை? குறைவா சாப்பிட வழக்கமா நீங்க சாப்பாட்ட குறைக்கணும். உடல் பருமன் ஆயிடுச்சு. இனிமே நீங்க குறைவா தான் சாப்பிடணும். வழக்கமா இதுவரைக்கும் 5 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அல்லது 7 இட்லி சாப்பிட்டீங்க. இனிமே நீங்க 3 இட்லி தான் சாப்பிடணும் அல்லது 2 இட்லி தான் சாப்பிடணும் அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டம். சாப்பாட இனிமே வந்து கால்வாசியா குறைச்சிருங்க. அப்பதான் உடல் எடை குறையும். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு வையுங்க. அது அப்ப கடைபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்ல? குறைவா சாப்பிடுறது எவ்வளோ கஷ்டம் இல்ல? அப்போ இந்த குறைவா சாப்பிடுறாங்க பாருங்க. அவங்களால குறைவா தான் சாப்பிட முடியும். குறைவா தான் சாப்பிடுவாங்க. அதிகமா அவங்களால சாப்பிடவே முடியாது. கடமைக்கு சாப்பிடுவாங்க. அந்த மாரி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கண்டிப்பா சாதிப்பாங்க. ஜெயிப்பாங்க வாழ்க்கையில கண்டிப்பா அவங்க வந்து மத்தவங்களோட வித்தியாசமா இருக்காங்க பாருங்க. அவங்களுடைய இயல்பே பாருங்களேன், மக்கள் எல்லாம் வந்து சாப்பிட்றதுல அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க. சாப்பாடுன்னா அவ்வளோ ஆர்வமா சாப்பிட்டு சாப்பிட்டு உடல்லாம் பருமன் ஆயிடுது. ஆனா அந்த குறைவா சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா, ஒல்லியாவே இருப்பாங்க. ஸ்லிம்மாவே இருப்பாங்க. பெரும்பாலான மக்களைப் போல அவங்க இல்லாம வித்தியாசமா இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுடைய சிந்தனையும் வித்தியாசமா தான் இருக்கும். அவங்களுடைய செயல்பாடும் வித்தியாசமா தான் இருக்கும். நாளைக்கு ஃபியூச்சர்லயும் கண்டிப்பா வந்து எதிர்காலத்துலயும் சரி, அல்லது இப்பவுமே சரி, இப்போ ஜெயிக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கிறவங்க பெரும்பாலும் அப்படிலாம் இல்லாம, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாட குறைவா சாப்பிட்றவங்க என்னன்னா, சாப்பாட்டுலேருந்து முழுமையான திருப்திய பெற மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில உள்ள அந்த திருப்தி என்பது சாப்பாடின் மூலமாக பெரும்பாலும் கிடைத்து விடாது. அதனால வேற எதுலயாவது சாதிக்கணும், அந்த இன்ப திருப்தியை பெறுவதற்காக, வாழ்வில் திருப்தியை பெறுவதற்காக, வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. சாதிக்கணுங்கிற நினைப்பு அவங்களுக்கு இயல்பாவே இருக்கும். ஒரு எதையாவது சாதிச்சே ஆகணும், வேற வழி இல்ல. ஏன்னா வாழ்க்கையில இந்த வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, இதுல ஒரு திருப்தி இருக்கணும் வாழ்க்கையில. இந்த வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த சாப்பாடும் குறைவா தான் சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது வேற எந்த வழியில வந்து இந்த வாழ்க்கையில திருப்தியை பெற முடியும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்போ கண்டிப்பா அது வந்து அவங்களுடைய தொழிலா தான் இருக்கும். அதுவே நல்லா சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, விதவிதமா சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறாங்க. இவங்க அந்த சாப்பாட்டிலே திருப்தி அடைஞ்சிருவாங்க. சாப்பாட்டிலே பிரியாணின்னு ஆசை ஆசையாக சாப்பிட்றாங்க. எல்லாத்தையும் ஆசை ஆசையாக பேக்கரி உணவுகள், ஸ்வீட்டு எல்லாம் ஆசை ஆசையாக சாப்பிட்றாங்க. அதிலே அவங்களுக்கு திருப்தி அடைஞ்சிருவாங்க. வாழ்க்கையில் இதை விட வேற என்ன இருக்குது, வேற என்ன இன்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திருப்தி அடைஞ்சிருவாங்க. பத்தாக்குறைக்கு நிறைய சாப்பிட்றதுனால உடம்பும் குண்டாயிடும். அப்புறம் வந்து தாழ்வு மனப்பான்மை ஆகிடும். தாழ்வு மனப்பான்மையில் திரும்பவும் வந்து அந்த உணவையே அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு நோயாளியாக மாறிடுவாங்க. ஆனால் குறைவாக சாப்பிட்றவங்களுக்கு நோய்கள் தாக்குவதும் குறைவு. அவங்களுக்கு அந்த சாப்பாட்லேயும் திருப்தி அடைய மாட்டாங்க. வேறு எதையாவது செஞ்சாகணும். மற்றவங்களால செய்ய முடியாத விஷயம் குறைவாக சாப்பிட்றது. அது ஒரு கஷ்டமான விஷயம். மற்றவங்களால, அதாவது அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்களால பின்பற்ற முடியாத ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க. அவங்களுடைய இயல்பே வியப்பாக இருக்குது. குறைவாக சாப்பிட்றதே ஒரு வியப்பு நிறைந்ததாக இருக்குது. அதனால் வந்து குறைவாக சாப்பிட்றவங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் அவங்களுடைய சிந்தனை கண்டிப்பாக வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால் குறைவாக சாப்பிட்றவங்கள பற்றின ஒரு புரிதல் நம்ம மனசில் நாம் இப்படி ஏற்படுத்திக்கணும். அதனால் வந்து